அவசரப்பட்டு என்ன வேலை செஞ்சாலும் தண்டனை அவனுக்கு கிடைக்காது, உனக்கு தான் கிடைக்கும். குடும்பத்தை விட உனக்கு பழி வாங்குறதா முக்கியமா? சொல்லு சாமி. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? சும்மா விட்டா பேசிட்டே போதிய. நான் இந்த மாதிரி உங்ககிட்ட நின்று பேசிட்டே இருக்குதுல, அந்த ஐயா என்கிட்ட தப்பிச்சு போயிட்டா என்னல பண்ணுவீங்க? பாரு பாண்டி, இப்போ உங்ககிட்ட பஞ்சாயத்து பண்றதுக்குலாம் இப்ப நான் இல்ல. நாம பேசிட்டு இருக்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. அந்த ஐயாவை தூக்கணும், அதுதான் முக்கியம். இப்படியே பேசிட்டே இருந்தா அவன் எங்கிட்ட தப்பிச்சு போயிடுவான் போல இருக்கு. இப்ப என்ன தாமல செய்ய? பாரு, இது எப்படி பார்த்தாலும் எங்க குடும்ப விஷயம். நான் அந்த ஐயாவை தூக்கிட்டு வராம நான் விட மாட்டோம்ல. இல்ல டிரைவரே, எங்கள போனாவ? டேய் ஒரு நிமிஷம் இருடா. சரி நீ தனியா போக வேணாம், நாம எல்லாருமே போவோம். என்ன சொல்ற? நானும் உன் கூடவே பைக்ல வரம்ல. முடிஞ்சா உன் வீட்டுக்காரனை காரை விட்டு இறங்காம வச்சிரு. நான் உள்ள போய் அந்த கிரிமினல் அள்ளிக்கிட்டு வந்துடுறேன். கார்ல தூக்கி போட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டி போயிடுவோம். சண்முகம் ப்ளீஸ், தயவு செஞ்சு உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கோ. நீ கார்ல ஏறிக்கோ. அவசரப்பட்டு கோவப்பட்டு எதுவும் செஞ்சிராத. தயவு செஞ்சு கேளு சண்முகம். கிளம்புமா, இங்கிட்டே நின்னு பேசிட்டே இருப்பியே. இல்ல டிரைவரே அண்ணே, வந்து வண்டி எடு. சரிண்ணே. நிச்சி வாங்க வாங்க. நீங்களா வரீங்களா ஐயா? இன்னும் அதையவே நினைச்சிட்டு இருக்கியா? இந்த பயலை பிடிக்கிறதுக்காக எப்படி பேயா பாடுபட்டிருப்போம். இருந்த ஒரு சாட்சியுமே போயிடுச்சல. ஒருத்தன் உசுறு போயிருக்கு. நினைச்சு வருத்தப்படலனா எப்படி? அவசரப்படாதடா. அவன் எதுக்காக சூசைட் பண்ணிக்கிட்டான்? நீ அவனை தேடி வர, அவனை நீ கண்டுபிடிச்சிட்டங்கிறதுக்காக தானே. இப்ப அந்த பழியை என் மேலே போடுதியா? லாஜிக்கா யோசிச்சு பாரு. இத பாரு, இனிமே நீ தயவு செஞ்சு அவசரப்படாத. அதான் முத்துப்பாண்டி இருக்கான்ல, அவன் கண்டுபிடிக்கட்டுமே. அப்ப என்ன கை கட்டி வேடிக்கை பார்க்க சொல்லுதியா? அத உங்க அப்பா முருகன் பாத்துக்கட்டுமே. ஆவுன்னா இதே சொல்லு. எனக்கு பயமா இருக்குடா. திரும்பவும் சொல்றேன், இந்த குடும்பத்துக்கு ஆதாரமே நீதான். நம்ம குடும்பத்துல அத்தனை பேரும் உன்னை தாண்டா நம்பி இருக்கோம். உனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா எங்க வாழ்க்கையெல்லாம் என்ன ஆகும்னு ஒரு நிமிஷம் நீ யோசிச்சு பாத்தியா? சரி விடு, இது எல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாம். இப்போதைக்கு நடந்ததெல்லாம் சொல்லி மாமாவை பயமுறுத்த வேணாம். ரத்னாவுக்கும் விஷயம் தெரிய வேணாம். இல்லை, நானே ஒரு அவார்டா வாங்கிட்டு வந்திருக்கேன். நானே தோத்து போய் வந்து நிக்கேன். இத போய் யாருக்கிட்ட சொல்லு? கண்டுபிடிச்சதோட நிக்கல மாமா, கையோடவே கூட்டிட்டு வந்துட்டேன் பாருங்க. போதுமா? அண்ணே, எங்கன போன இவ்வளவு நேரம்? இல்ல பேப்பையில நீ எங்க போன ஏதானு நாங்க கிடந்து கவலைப்பட்டு கிடக்கோம். அத்தனை போன் அடிச்சோம்ல, ஒரு போனாதே அடிச்சா நீ? மாமா, அதான் இவன் பஜனையில இருந்தான்னு சொன்னல, அதான் போனை சைலண்ட்ல போட்டிருக்கான். ஏத்தா, என்னதான் பஜனைக்கு போனாலும் போன் அடிச்சா எடுக்க வேண்டியதானே? நீ தானே தான் சொன்ன இவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனான்னு. இல்ல மாமா, இவன் அங்கெல்லாம் போல, இவன் பஜனைக்கு தான் போயிருந்தான். என்ன சண்முகம்? ஆமா, பஜனைக்கு தான் போயிருந்தேன். ஏய் பரணி, அதுக்குள்ள நீ வீட்டுக்கு வந்துட்டியா? இந்த வெட்டுக்கிளி உடன்குடி அண்ணனும் அப்படி ஒரு கலவரத்தை பண்ணுவாங்கன்னு நானே எதிர்பார்க்கல. ஹே, அதெல்லாம் இப்ப எதுக்கு? சும்மா இருக்க மாட்டியா? ஏடி வீரா, நீ எதுக்கிட்ட இம்புட்டு லேட்டா வர? ஐயோ அக்கா, அதை ஏன் கேக்குதா? எவனோ ஒரு அக்யூஸ்ட் எங்க ஸ்டேஷனுக்குள்ளே பூந்துட்டான். ஸ்டேஷனே கொந்தளிச்சு போயிருச்சு. மொத்த ஸ்டேஷனையும் ரவுண்ட் அப் பண்ணி அவனை பிடிக்க ஏற்பாடு பண்ணோம். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே திருட முகுந்துட்டானா? அட ஆமாப்பா, வைஜெயந்தி மேடமே கிளம்பி வந்துட்டாங்க. ஓ, அந்த வைஜெயந்தி வந்துருச்சா? அக்யூஸ்ட பொணமாவது புடிங்கன்னு ஷூட்டிங் ஆர்டரே கொடுத்துட்டாங்க. மொத்த ஸ்டேஷனுமே அலர்ட் ஆயிருச்சு. நானே அந்த அக்யூஸ்ட ஷூட் பண்றதுக்காக கையில கன்னோட காத்துட்டு இருந்தேன். நானே அவனை போட்டு தள்ளி இருப்பேன். ஜஸ்ட் மிஸ், தப்பிச்சிட்டான். அக்கா,
எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பாடு இருக்கா? ரெடியா தட்டை இருக்கு. நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. சரிக்கா. சவுந்தரபாண்டி சார், நீங்க சொன்னப்ப கூட நான் நம்பல. இந்த சண்முகம் என்னமா ஆட்டம் போடுறான்? ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கே என்ன ஆட்டம் காட்டுறான்? நிச்சயம் அவன் சாதாரணமான ஆள் இல்ல. இப்ப நான் ஒத்துக்கிறேன். மேடம், என்ன நான் மட்டும் என்ன சாதாரண ஆளுன்னு நினைச்சிட்டீங்களா? என்னைய எல்லாரும் பிறவி கிரிமினல் சொல்லுறாங்க. மேடம், என்னைய மீறி ஜெயிக்குதவன் இந்த உலகத்திலேயே இல்லைன்னு தான் நான் இருந்தேன். என்னைக்கு இந்த வெறும்பே தலையெடுத்தானோ அன்னையிலிருந்து அவனை என்னாலே சமாளிக்க முடியாம நானே ததிகடத்துவம் போட்டுக்கிட்டு இருக்கேன் மேடம். ஆமா மேடம், என்னைக்கு அந்த சண்முகம் தலையெடுத்தானோ அன்னைக்கே பிரசிடென்ட் பதவி போச்சு, ஐயாவுக்கு தர்மகர்த்தா பதவியும் போச்சு. இவரோட மகனும் இவரை விட்டுட்டு போயிட்டாரு. ஏற்கனவே இவரோட மக இவருக்கு எதிரா நிக்குது. பத்தா குறைக்கு ஜெயிலுக்கே போயிட்டு வந்துட்டாரு. சமூகத்துக்கு எதிரா எங்க ஐயா தொடர்ந்து படு தோல்வியத்தான் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. சொல்ல போனா இது வரைக்கும் ஒரே ஒரு வெற்றி கூட இல்ல. இல்ல உன்கிட்ட மேடம் கேட்டாங்களா? இனிமே அவன் கிட்ட கேர்ஃபுல்லா தான் அணுகணும். சவுந்தரபாண்டியன் சார், சொல்லுங்க, இப்ப என்ன பண்ணலாம்? நல்லா கேட்டுக்கங்க.